குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். எல்லாருக்கும் நான் தெரியலடா தெரியலடா நான். இப்போ எல்லாம் என்னையே பாருங்க. குட் மார்னிங் சில்ட்ரன், குட் மார்னிங் டீச்சர்ஸ், குட் மார்னிங் ரெவரண்ட் ஃபாதர் அண்ட் ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அண்ட் பேரண்ட்ஸ். ஃபாதர் சொன்னதை நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன். என்ன சொன்னாங்க ஃபாதர்? என்னென்ன ட்ரெஸ் பண்ணீங்க நீங்கள்லாம்? விடுதலை வீரர்கள் மாதிரி பண்ணீங்க இல்லையா? அப்புறம் பீகாக் இருந்தது, அப்புறம் டாக்டர்ஸ், டாக்டர் அம்பேத்கர், அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எங்களுக்கு எல்லாருமே வந்து விழிப்புணர்வாக இருந்தது. எப்படின்னா அவாய்ட் பிளாஸ்டிக். யாரெல்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறோம்? பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாம் யாரெல்லாம் கையில் வச்சுருக்க பாரு, எல்லாரும் பிளாஸ்டிக் வாட்டர் கேன் தான் வச்சுருக்கேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லி சில்வர் வாட்டர் கேன் வாங்கிக்கணும். எவ்ரி இயர் அந்த வாட்டர் கேனை சேஞ்ச் பண்ணணும். அதில் அந்த பிளாஸ்டிக்கை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைங்கள இந்த பாட்டிலில் தண்ணி குடிக்கக்கூடாது. அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள், அப்பா கிட்ட சொல்லுங்கள், பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் தண்ணி வேண்டாம்ப்பா அப்படி சொல்கிறீங்களா? யாரெல்லாம் சொல்லுவேன் வீட்டுக்கு போய்? எல்லாம் சொல்லுவேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்க ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். உங்களை பார்க்கும்போது 25 இயர்ஸ்க்கு முன்னாடி my daughter was studying here only father. She also participated in the same competition. அதெல்லாம் நினைவு வருது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாப்பா, இப்போ அந்த பாப்பா பெரிய பாப்பா ஆகி அதுக்கு பாப்பாலாம் இருக்கு. அவள் இங்கே தான் பீகாக் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து நர்ஸு, டாக்டர், எல்லா காம்படிஷன்லையும். திஸ் இஸ் த சான்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த காம்படிஷன். 5th வரைக்கும் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இதெல்லாம் போட்டால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கீங்க? அழகாக இருக்கு இல்லையா? பெரியவங்களாகிட்டு நம்ம ஃபேன்சி ட்ரெஸ்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால எல்லா பெற்றோரும் ஃபாதர் சொன்னது, எல்லா பெற்றோரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஊக்குவிக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைங்களை, அந்த அளவுக்கு பிள்ளைங்க ஷைன் ஆகும். டீச்சர்ஸ் எவ்வளோ பண்ணாலும் ஒரு கை சத்தம் வராது, 2 கை பண்ணாதான் சத்தம் வரும். பேரண்ட்ஸும் இருக்கணும், டீச்சர்ஸும் இருக்கணும். யாருன்னா ஒரு கையில் கை தட்டி பாரு, சத்தம் வருதா? வராது. ஒரு கையில தட்டி பாரு. ஒன் ஹேண்ட் இட் won't get the sound இல்லையா? 2 கை நம்ம இப்படி பண்ணாதான் சேர்ந்தாதான் சத்தம் வரும். அதனால பேரண்ட்ஸ்க்கும் இங்கே வந்திருக்க பேரண்ட்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், எல்லா காம்படிஷன்லையும் ஓகே, எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைங்க எந்த ஒரு காம்படிஷன் கெட்டிங் ப்ரைஸ் இருக்குதே இல்லை, அதெல்லாம் இல்லை. பார்ட்டிசிபேஷன் முதல்ல பிள்ளைங்களுக்கு இருந்தால் தான் இன்னும் பெரிய கிளாஸ் ஆகும்பொழுது, இப்போல்லாம் வந்து பெரிய பெரிய வகுப்பு போகும்போது கலை மற்றும் பண்பாடில் வந்து நிறைய முதலமைச்சர் வந்து 1 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் தரார். சிறப்பாக பாடுறவங்களுக்கு, சிறப்பாக நடனம் ஆடுறவங்க, கவிதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு மகிழ்ச்சியில் உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். பெரிய கிளாஸ் போகும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போவே பயிற்சி பெறணும், சரியா? உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே பூத்த பூ மாதிரி இருக்குது. உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்களே இப்போ ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் தான் இங்கே உட்காந்துருக்கவங்களே ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. யூனிஃபார்மில் கூட பார்க்கும்போது அது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ், சரியா? அம்மா கிட்ட போய் சொல்லி எல்லா காம்படிஷன், ஸ்பீச்சு, சிங்கிங்கு, அப்புறம் ஸ்டோரி டெல்லிங், எல்லா காம்படிஷன்லையும் கலந்துருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வரும், ரிசல்ட் வரும். அதனால கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இதில் யார் ரொம்ப பிடிச்சது? எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ட்ரெஸ் பண்ணதுல யாரை ரொம்ப பிடிச்சது? கவுச்சிங்களா ட்ரெஸ் பண்ணதை? எப்படி அம்மா பாவம் ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ நல்லா போட்டு மேக்கப் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சாங்களா? அக்காங்களெல்லாம் 1வது 5வது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, மேக்கப் போட்டு வந்தா. சரி, யாருக்கு ரொம்ப பிடிச்சி எந்த ட்ரெஸ் பிடிச்சிது? யாருக்குமே அப்போ கவனிக்கலையா? எல்லாமே பிடிச்சிட்டா? சரி, சத்தமா சொல்லு. எல்லாரும் சேர்ந்தாங்க இல்லையா? இங்க எல்லாம் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அவங்க பேரண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க?